ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் மட்டன் கீமான்னு சொல்கிற கொத்துக்கறியை வச்சு எப்படி பொடிமாஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கறியை இந்த மாதிரி பொடிமாஸ் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மென்று சாப்பிட ஈஸியாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட்டு இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், சோம்பு பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு பொடி 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இதோட மட்டன் கொத்துக்கறி 1/2 கிலோ. இப்போ இந்த மட்டன் கீமா பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கிளறி விடுங்க. கருவேப்பிலைய சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோம்பு பொடி ஆட் பண்ணி கிளறி விடுங்க. அடுத்து நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ற வரைக்கும் அப்பப்போ கிளறி விடுங்க. இந்த மாதிரி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாய் பொடி, குழம்பு பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா ஆட் பண்ணி பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ சுத்தம் செஞ்சு வச்சிருக்க கொத்துக்கறியை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா கறியோட நல்லா ஒன்று சேர்ற மாதிரி வதக்கி விடுங்க. இந்த மாதிரி மசாலாவும் கறியும் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கணும். கறியிலிருந்து வர்ற தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வதக்கி விடுங்க. இதோட நறுக்கி வச்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கறி நல்லா வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயை மூடி 20 நிமிஷம் வேக விடுங்க. இதே நீங்க குக்கர்ல செய்றீங்கன்னா 2 அல்ல 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் கழிச்சு தண்ணி வத்தி கறி நல்லா வெந்து இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிருங்க. சுவையான மட்டன் கொத்துக்கறி பொடி மாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இந்த டிஷ்ஷை யூஸ் பண்ணி எப்படி மட்டன் கறி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.